முருகனுக்கு ஏன் அரோகரா என்று சொல்கிறோம் தெரியுமா? அது வெறும் முழக்கம் இல்லை, இது ஒரு ஆழமான வேண்டுதல். திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் போது பல்லக்கை தூக்கிச் சென்றவர்கள் பயணக்களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஏலேலோ ஐலசா ஏலேலோ என்று பாடிக்கொண்டு சென்றார்கள். இதை கேட்ட திருஞான சம்பந்தர் அதற்கான அர்த்தத்தை கேட்டார். அதற்கான பொருள் யாருக்கும் தெரியவில்லை. அதை அடையித்து பொருள் இல்லாத ஒன்றை சொல்வதை விட அரஹரஹர என்று சொல்லுங்கள் என்று திருஞான சம்பந்தர் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகுதான் அரஹரோஹர என்று கூறும் பழக்கம் தொடங்கியது. அரோகரா என்ற சொல் அரஹர ஓஹர என்ற தெய்வீக வார்த்தைகளின் சுருக்கமாகும். ரோகம் என்றால் நோய், அரோகம் என்றால் நோயில்லா நிலை, அரண் என்றால் காப்பவன், ஹரன் என்றால் துன்பத்தை நீக்குபவன். அதாவது முருகா, நோய், துன்பம், பாவம் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காத்து நீக்கி அருள்வாயாக என்பதே இதன் முழு அர்த்தமாகும். அதனால்தான் காவடி, தைப்பூசம், கந்தசஷ்டி, கிருத்திகை நாட்களில் பக்தர்கள் ஒரே குரலில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முழங்குகிறார்கள்.